எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி எப்படி சில்லி சிக்கன் செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சில்லி சிக்கன் ரெடியாக இருக்குன்ட்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கலாம். போன்லெஸ் சிக்கன் 250 கிராம் 250 கிராம் சேர்த்துக்கலாம். போன்லெஸ் சிக்கன் சேர்த்தா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் மைதா 1 கப் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளோர் சோள மாவு அது ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். மைதாவோட ஆல் பர்பஸ் ஃப்ளோரோட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அடுத்தது அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 1/4 கப், அதுவும் சோள மாவோட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அடுத்து மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு தயிர் 2 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா. இப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்து வச்சுருக்க இந்த சிக்கன்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன்லாம் சேர்த்து அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணிடலாம், ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு 1/2 hour 20 to 30 minutes, அரை மணி நேரம் வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. திரும்பியும் எடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சு கடாயில் நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா பொரிக்கிற அளவுக்கு நிறையவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 6-7 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கன் அந்த நல்லா அந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணி அது ஃபுல்லாக அந்த மசாலாவில் மிக்ஸ் ஆகிட்ட கூட அப்படியே போட்டுருங்க. அந்த எண்ணெயில் பொரிஞ்சு நல்லா வரட்டும். நல்லா பொரித்து எடுத்துட்டோன்னா அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான சில்லி சிக்கன் ரெடி ஆகிடும். நம்ம இனிமேல் ஒவ்வொன்றா பொரித்து எடுத்துக்கலாம். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா கொஞ்ச நேரம் பொரிய விட்டுருங்க. திருப்பி போட்டு பொரிய விடுங்க. ரெடி ஆகிட்ட பிறகு எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒரு தட்டில் போட்டிங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் அதுலேருந்து அந்த வடிஞ்சிடும். ஸோ அதனால்